பிரைஸ் பீ டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீ வேண்டிக் கொள்ளத் தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. எத்தனை பாக்கியமான ஒரு வசனம் இது. யாருக்கு இந்த பாக்கியம்? முந்தின வசனம் சொல்லுகிறது, மிகவும் பிரியமானவனுக்கு என்று. தேவனிடத்திலிருந்து நம் ஜெபத்திற்கு விரைவில் பதில் வர என்ன செய்ய வேண்டும் என யோசிக்கும் இவ்வுலகத்திலே ஜெபிப்பதற்கு முன்பதாகவே அதற்கான பதிலை கட்டளையாக பெற்றவன் இவன். அப்படி ஒரு வழிமுறை இருக்கிறது என்பதை நாம் அறிந்து அதற்கு என்ன செய்ய வேண்டும் என புரிந்து நம்மை ஒப்பு கொடுப்போம் என்றால் நிச்சயமாய் நாம் காத்திருக்க தேவையில்லை. அதற்கு ஒரே வழி அவருக்கு பிரியமானவர்களாய் நிலைநிற்பதே ஆகும். ராட்சதர்களால் சூழ்ந்த கானானை எவ்வாறு சுதந்திரிப்போம் என பிரமித்து ஒரு பக்கம் கூட்டம் நிற்க, மறுபக்கம் அதை சுதந்திரிக்கவே முடியாது என்ற முடிவுக்குள் பலர் வந்தனர். அவர்களின் மத்தியில் காலேப் வேறே ஆவியுடையவனாய், கர்த்தர் நம்மீது பிரியமாய் இருந்தால் அதை எளிதில் சுதந்திரிப்போம் என கூறினார். இன்று நம் காத்திருத்தல் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்திற்கு என்றால் தொடர்ந்து அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் அவரில் நெருங்கி ஜீவிப்போம், பிரசன்னத்தில் ஆழ்ந்து நிற்போம். நம்மீது பிரியம் வைக்கும் தேவன் நம்மை எளிதில் சுதந்திரிக்கும் வைப்பார். வேண்டுவதற்கு முன்பதாக சகலவற்றையும் நிறைவேற்றியும் மகிழ்வார். God bless you abundantly.